இன்றைய பெண் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு நீதிமன்றத்திற்கே கொண்டு வர வேண்டும். இதுதான் மக்களின் கோரிக்கை. வணக்கம் அவர்களே, இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கிறோம்னு சொன்னால் கொழும்பு பம்பலப்பேட்டை இந்து காலேஜுக்கு முன்னாடி நிற்கிறேன். உங்களுக்கு தெரியும், கடந்த 2 வாரங்களுக்கு முதல்ல கொழும்பு கொட்டாஞ்சேனையில் தொடர் அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றிலிருந்து 16 வயது ஒரு பெண் பாடசாலை மாணவி வந்து தற்கொலை செய்த சம்பவம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கு அதுக்கு நீதி வேண்டி போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. ஸோ அதை தான் நாங்கள் இன்றைக்கி காட்சிப்படுத்த வந்திருக்கிறோம். நாங்கள் இப்போ வாகனங்களை கடந்து அங்கால போகணும். மகளே அமைதியான கண்டனம் ஏற்படுத்தும். இந்த இடத்துல ஒரு பதாகை பார்த்தீங்கன்னு சொன்னால், சிறந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டிய ஆசிரியர் சமுதாயம் சீரழிவுக்கு காரணமாவது சாபமே, வேண்டும் வேண்டும் நீதி வேண்டும் என்ற ஒரு பதாகையுடன்
பம்பலப்பட்டி இந்து காலேஜுக்கு முன்னுக்கு போராட்டம் கடுமையாக நடந்து கொண்டிருக்குது. இந்த மாணவிக்கு ஹம்சிகா இந்த மாணவிக்கு நீதி வேண்டி இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, தொடர்ந்து பார்க்கலாம் அடுத்து என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி. மாபெரும் கண்டன போராட்டம். டில்சி ஹம்சிகா இந்த பதாகைகளை கையில் ஏந்தியவாறு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். மனிதா, இன்று மனிதநேயமும் மனசாட்சி மறந்து விட்டதா? சம்பந்தப்பட்ட ஆசிரியர் உடனே வெளியேற்று இவ்வாறான பதாகைகளுடன்
வணக்கம் 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 வணக்கம். இன்றைக்கு உங்களுடைய போராட்டத்தின் நோக்கம் என்ன, எப்படி உதவி செய்திருக்கீங்க? இன்று காலை 10 மணி அளவில் கொழும்பு வாழ் மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அம்சிகாவை கொலை செய்ய காரணமாக இருந்த அதிபர் மற்றும் ஆசிரியர் மற்றும் அதுக்கு உடனடியாக இருந்த டியூட்டரி ஆசிரியர் அவர்களை கைது செய்து சட்டத்தின் முன் கொண்டு வருமாறு அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த படுகொலை செய்யப்பட்ட மாணவிக்காக இன்று அனைவரும் ராமநாதன் கல்லூரி மகளிர் வித்தியாலயத்தின் முன்பாக ஒன்று கூடியுள்ளோம். இந்த நாட்டில் அடிக்கடி இப்படி பல பாடசாலைகளிலே ஆசிரியர்களின் அடாவடித்தனங்கள் நடக்கின்றது. இதுவரை இதை கல்வி திணைக்களம் இதை கண்டுகொள்ளவில்லை. ஆகையால் இன்று நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடி ஒரு முடிவு ஒன்று காண வேண்டும். அவர்கள் பிள்ளைகளை பாதுகாப்பதற்காக நாங்கள் எல்லோரும் எதிர்காலத்திலே ஒரு நல்லதொரு சமுதாயம் உருவாக்க வேண்டும். இன்று பாடசாலைக்கு அனுப்புவதற்கு மாணவர்களையோ மாணவிகளையோ அனுப்புவதற்கு எல்லாரும் தாங்கிக் கொண்டு இருக்கின்றார்கள். அதனால இந்த காமுகளை கைது செய்து சட்டத்தின் முன் கொண்டு வருமாறு, இதற்கு உடனடியாக இருந்த அனைவரையும் கைது செய்யுமாறு இங்கு கூடியுள்ள அனைவரும் இன்று வேண்டிக் கொள்கின்றனர். இந்த மாணவி இறந்ததிலிருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளல. ஆமா, இந்த மாணவி இறந்ததிலிருந்து இன்னும் அரசாங்கமோ போலீஸ் திணைக்களமோ சரியான முயற்சி ஒன்றை எடுக்கவில்லை. ஆகையாலே இதற்கு ஒரு நீதி தேடிதான் இன்று வந்திருக்கிறார்கள். இதற்கு முன்பும் பல பாடசாலைகளே இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்திருக்கின்றது. ஆகையாலே இந்த செக்ஷுவல் அரெஸ்ட் இன்னமும் எங்கேயோ இந்த நாட்டிலே எங்கும் இருக்கக்கூடாது. அதுதான் மக்களின் விருப்பம். ஆகையால் நாங்கள் நீதி கேட்டு இன்று கல்வி திணைக்களத்திலிருந்து அதிகாரிகள் வந்து அவர்களுடன் கலந்துரையாடி இதற்கு உடனடியாக ஆசிரியர், அதிபர், டியூட்டரி இதுக்கு சம்பந்தப்பட்ட அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு கொண்டு வர வேண்டும். இதுதான் மக்களின் கோரிக்கை. தொடர்ந்து பாத்தீங்கன்னா மக்களே இப்ப போராட்டம் கடுமையாக நடந்து கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களோட இணைஞ்சிருக்கா. வணக்கம். வணக்கம். ஓகே, உங்களோட பேர் என்ன? சிதம்பரம் கருணாநிதி. ஓகே, நீங்க கொழும்பா? கொழும்பு. ஓகே, இந்த அம்சிகா இந்த நீதிகோரி இந்த போராட்டத்துல உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. கருத்துக்கள் முக்கியமாக அதிபர் இடமாற்றம் செய்யப்பட வேண்டும். இந்த அதிபர் இடமாற்றம் செய்யப்படுவது என்பது ஒரு பாடசாலைக்கல்ல, திணைக்களத்தில் போய் ஒரு நாட்களில் இருக்க வைக்க வேண்டும். இன்னொரு பாடசாலைக்கு சென்றாலும் இவர் ஆசிரியர்களுக்கு உதவி செய்து அங்கும் மாணவிகளுக்கு பிரச்சனை ஏற்படலாம். எனவே இவ்வாறான கல்வி அறிவுள்ள சுயநலவாத சமூக சீரழிவுக்கு ஏற்படுத்தக்கூடிய இவ்வாறான இந்த அதிபர்கள் இந்த சமூகத்தில் இருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். அல்லது எங்களுடைய சமூகத்தில் தொடர்ச்சியாக இவ்வாறான ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கும். இதை யாராலும் மாற்ற முடியாது. எனவே இந்த நாட்டில் பிரதமர் ஒரு பெண், கல்வி அமைச்சரும் பெண்ணாக இருப்பதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அந்த ஆசிரியருக்கு கடுமையான ஒரு தண்டனை கொடுப்பதோடு கட்டாயமாக அதிபர் உடனடியாக பாடசாலைக்கு அல்லாமல் திணைக்களத்துக்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும். அவரின் கீழ் ஆசிரியர்களோ மாணவர்களோ செயல்படாத விடத்தில் இருக்க வேண்டும். அல்லது இந்த சமூகம் நாசமாகிவிடும். பாடசாலை ஒரு காமசாலையாக, ஒரு விபச்சார நிலையமாக மாற்றுவதற்குத்தான் இவ்வாறான செயல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதிபர் நினைத்திருந்தால் அந்த ஆசிரியரை தண்டித்திருக்கலாம். எனவே இவர்கள் ஒரு பக்க சார்பாக செயல்பட்டதாகவே பெற்றோர்களும் நாம் பார்க்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. நிச்சயமாக இந்த அதிபர் விரட்டப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும் என்பதை விட அழகான தமிழ், இவர் விரட்டப்பட வேண்டும், பதவியிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். உங்களுடைய கருத்தின்படி குறிப்பிட்ட ஆசிரியரை அந்த அதிபர் பாதுகாக்கின்றார் அப்படிதான் நிச்சயமாக பொதுமக்கள் கூறுவது அதுதான். இருக்கலாம், பல பாடசாலைகள் இவ்வாறாக நடக்கின்றன. பாடசாலையின் பேரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய பிள்ளைகளின் கற்பை நாங்கள் இழக்க முடியாது. ஆகவே இவ்வாறான நிலை மீண்டும் வராமல் இருப்பதாக இருந்தால் இவ்வாறான அதிபர்கள் பாடசாலைக்கு மாற்றம் செய்யாமல் திணைக்களத்துக்கு மாற்றம் செய்ய வேண்டும். இவர்கள் உடனடியாக வேலை நிறுத்தம் செய்ய முடியாது, எங்களுக்கு தெரியும், சட்டம் இருக்கின்றது. ஆனால் அரசாங்கத்திற்கு முடியும் இவர்களை திணைக்களத்திற்கு மாற்றுவதற்கு. எனவே திணைக்களத்தில் ஒரு நாயை போல் நாட்களிலே அமர வைத்திருந்தால் இவர்களுக்கு தெரியும் அதிகாரம் எதுவும் இல்லை இவர்களுக்கு.
காலையில் போய் கையொப்பமிட்டு விட்டு மாலையில் வீட்டுக்கு வர வேண்டும். இவ்வாறு செய்தால் மற்ற பாடசாலையில் உள்ள அதிபர்களும் பயப்படுவார்கள். எங்களுடைய சமூகம் வாழலாம், வளரலாம், அல்லது எதிர்கால சமூகம் நாசமாகும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. நன்றி நன்றி நன்றி. ஓகே, தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் போராட்டத்திற்கு மக்கள் வந்த வண்ணமே இருக்காங்க. அதிக அளவிலான மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். தவறிழைத்து தரம் கெட்டவர்களை எங்கே என்ற ஒரு சமம். கயவனால் உயிர் நீத்த மாணவி அம்சிக்கு நீதி வேண்டி போராட்டம். ஓகே, இது ஒரு அமைப்பினரால ஏற்பாடு செய்திருக்காங்க நினைக்கிறேன். பல்வேறு அமைப்பினர் சேர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறத பார்க்கலாம். கொழும்பு தமிழ் உறவுகள் சேர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த பார்க்கலாம். அதிக அளவிலான பெற்றோர்கள் மற்றும் பாடசாலை பழைய மாணவர்கள் இணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுறதை பார்க்கலாம். இளைஞர்களோட கோஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இளைஞர்களோட கோஷம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் தமிழ்ல பேசுறேன். இந்த மாதிரி பாடசாலையில் நடக்கும் அநியாயங்களை உடனடியாக நிறுத்துங்கள். இது முற்றுப்புள்ளி அல்ல, இது தொடரும். ஆகவே உங்களுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய மாணவர்களே, உங்களுடைய தாய் தந்தையருக்கு நீங்க விசுவாசமா இருக்கிறதுனால உங்கள்கிட்ட கேட்கிறேன். இது ஒவ்வொரு பாடசாலையிலும் கண்ணும் கருத்துமாக ஒவ்வொரு பாடசாலையிலும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும். உங்களுடைய பிரதேசத்தில் இந்த போராட்டத்தை முன்னெடுங்கள். உங்கள் பாடசாலையில் இந்த போராட்டம் இப்படியான கயவன்களை பாடசாலை என்ற பேரில், கல்விங்கிற பேரில், அரசியல்ங்கிற பேரில் இப்படியான அநியாயங்களை நாங்க உடனே தட்டி கேட்கணும். முதல்ல ஜனாதிபதி அவர்களே
உடனடியாக உங்க கட்சிக்காரர் ஒருத்தர் இதுல இந்த பாடசாலை அவரு டியூஷன் வச்சிருக்கிறாரு, அவரு இதுல சம்பந்தப்பட்டிருக்கார் நேரடியா. இவருடைய செல்வாக்கு தான் இந்த அந்த மாஸ்டரை அந்த கணித பாடசாலை ஆசிரியரை வெளியில விடுவதற்கு உதவியாக இருந்திருக்கிறது. இதற்கு நீதியான விசாரணை வேணும், நீதியான இது வேணும். மக்கள் போராட்டம் இன்று ஆரம்பிச்சு விட்டு இதை நீங்க அரசாங்கமோ பாராளுமன்றத்தில் உள்ள அத்தனை சிங்கள தமிழ் முஸ்லிம் எல்லா அமைச்சர்களும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும். மாகாண மட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கணும், பிரதேச மட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும், ஊர் மட்டத்திலே எதிர்ப்பு தெரிவிக்கணும். உங்கள் பாடசாலையில உங்களோட கருப்பு கொடியை ஏற்றி உங்களுடைய பிள்ளை காப்பாத்துங்க, உங்களுடைய எதிர்காலத்தை காப்பாத்துங்க, பிள்ளைகளுக்கு பாதுகாப்பை கொடுங்க. ஆசிரியர்கள் இருக்கலாம். ஓகே ஓகே ரைட். இனி போராட்டம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் நினைக்கிறோம். எல்லாரும் பாதைக்கு இறங்கிட்டாங்க. இப்பொழுது பாதைக்கு இறங்கிட்டாங்கனால் அடுத்து போலீஸ் தலையிடும் நினைக்கிறோம். இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு பிறகு போலீஸ் இதுல தலையிடுவாங்க என்று எதிர்பார்க்கின்றோம். பார்ப்போம், பரபரப்பா இருக்குது, என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாகனங்களுக்கு பாரிய இடையூறு ஏற்பட்டது நினைக்கிறேன். பாடசாலையிலிருந்து ஒரு சில ஆசிரியர்கள் அங்கிருந்து எட்டி பார்த்து கொண்டிருக்கிற பார்க்கக்கூடியதாக இருக்கும். கொழும்பில் அதுவும் தமிழர்கள் இணைந்து இன்றைக்கு கண்டன போராட்டம் தற்போது வீதி வரை விஸ்தரிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். தொடர்ந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி. போலீசார் வீதி வாகனங்கள் தடைப்பட்டிருப்பதனால் அதனை சரி செய்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இந்த இடத்துல இது சம்பந்தமா 19ஆம் தேதி கோர்ட்ல வழக்கு இருக்கு. அந்த வழக்கு 3ஆம் நம்பர் கோர்ட் நம்பர் 3. இது சம்பந்தமா நாம யாரு வேணாலும்
போலீசார் வாகனங்களை தடைப்படாமல் சரி செய்து கொண்டிருக்கலாம். மகளிர் அம்சிகா அமைதியான கண்டன ஆர்ப்பாட்டம் ராமநாதர் இந்து மகளிர் கல்லூரியில சம்பளப்பட்டி ராமநாதர் மகளிர் கல்லூரியிலிருந்து கொட்டாஞ்சேரி ராஜேஸ்வரி கல்விக்கூடம் வரை என்று இந்த பாடசாலையினுடைய பழைய மாணவர்கள் தற்போது கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டு பார்க்கிறதா இருக்கும். இதுவே தருணமடி இனிச்செயல்களை இனி எதிர்த்து அழுத்திடது என்ற ஒரு வாசகம் வந்த ஒரு போஸ்டர் பார்க்கக்கூடியதாக இருக்கும். Justice for Ansika. ஓகே, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா போராட்டம் கடுமையாக நடந்து கொண்டிருக்குது. அக்கா வணக்கம். வணக்கம். உங்க பேர் என்ன? என் பேர் சுதர்ஷினி. இந்த போராட்டம் உங்களுடைய கருத்து சொல்லுங்க. என் கருத்து என்னன்னா, இந்த மாதிரி எத்தனையோ பிள்ளைகளுக்கு நடக்கிற பிரச்சனைகளுக்கு எதிர்ப்பு கொள்ள தைரியம் இல்லாம தானே பேரண்ட்ஸ் எல்லாம் சும்மா இருந்தாங்க. இந்த புள்ள கண்ட வேதனையை தானே ஒரு உயிரை மாய்ச்சி கொள்றது லேசான ஒரு விஷயம் கிடையாது. ஒரு சின்ன புள்ள அவட எவ்வளவு வருத்தத்தை அந்த புள்ள வெளியே காட்டாம இந்த புள்ள இது பண்ணிட்டான். இன்னைக்கு அந்த புள்ள எல்லாரும் கேக்குறாங்க, யார்ட புள்ள இது, யார்ட புள்ள. நான் சொல்றேன் எங்கட புள்ள, நாகத்தான் அம்மா. அந்த ஒரு புள்ள வந்து நாளைக்கு எங்கட 10 பிள்ளைக்கு சமன். இன்னொரு நாளைக்கு இன்னொரு எந்த பிள்ளைக்குமே, எங்க பிள்ளைங்களா பெரிய பிள்ளைங்களா இருக்கலாம், ஆனா எந்த பிள்ளைக்குமே இந்த பிரச்சனைகள் வரக்கூடாது. இந்த பிரச்சனை வரக்கூடாது. இந்த ஆத்திரத்துல அம்மா அம்மா சொன்னா பிள்ளைகளுக்கு தாய், அடுத்தது பிரின்சிபல். ஒரு தாயை நம்பித்தானே கொண்டு வந்து இந்த ஸ்கூல்ல போற பிள்ளைல இப்படி அந்த பொறுக்கைக்கு சப்போர்ட் பண்ற நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? அடிக்கிற செருப்பால் உனக்கு அந்த செருப்பு என்ன தொடர்பு? நீங்களா ஒரு டீச்சர்ஸா? டீச்சர்ஸ் சொன்னா உன்ன தாய், உன்ன குரு டீச்சர்ஸ் நாங்க உங்களை நம்பித்தானே விடுறோம். உன்னை எல்லாம் செருப்பால் அடிக்கணும். அவனை சப்போர்ட் பண்ற டீச்சர்ஸ் எல்லாம் செருப்பால் அடிக்கணும். வாங்க வெளியில, அந்த அதிபர் கொண்டு வாங்க வெளியில. அந்த சார் வெளியே வா. நீங்க அந்த பொறுக்கி சப்போர்ட் பண்றீங்களா? வெளியே வா. சப்போர்ட் பண்ற ஒவ்வொருத்தரையும் ரோட்டில் அம்மதமா விட்டு செருப்பால் அடிக்கணும்.
அப்படி தொடர்ந்து கேட்க போறீங்க? இல்ல இவ்வளவு பேரண்ட்ஸ் போராட்டம், இவ்வளவு தைரியம், மனசு ஏலாத பட்சம் வேதனையால தான் ஆக்கள் இந்த அளவுக்கு. அப்பயும் அந்த ஸ்கூல் வாசல்ல தான் அவ்வளவு பேரண்ட்ஸ் நிக்கிறோம். ஸ்கூல்ல இருந்து ஒருத்தரும் திரும்பி பாக்குறாங்க இல்ல. நல்லவங்க வந்து பேசலாம், நல்லவங்க பேச இயலாம இல்ல. ஆனா இப்ப கணக்கே இல்ல. ஓகே, போராட்டம் பாத்தீங்கன்னு சொன்னால் கடுமையான பாதைக்கு எல்லாரும் இறங்கிட்டாங்க. வீதி மறியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம். இப்ப உண்மையிலே இந்த பெற்றோர்களினுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தும் அந்த விதமே வித்தியாசமா இருக்குது. சரியா? சும்மா வந்து ரோட்டை மூடிக்கிட்டு நாங்க என்னமோ போய்க்கு வீட்டுல வேலை வைக்கலாம வந்து கத்துவாங்க. ஆனா அந்த போராட்டம் உண்மைக்குமே அந்த ஒரு சின்ன பிள்ளைக்காகத்தான். சரியா? ஏன்னா அந்த பிள்ளை சாவறதுக்கு வேண்டிய அவசியம் வந்து அந்த சேரும் இந்த ஸ்கூல் பிரின்சிபல் காரணம் தான். சரியா? அந்த பிரின்சிபலை நாங்க வந்து எல்லாரும் முடியுது. சரியா? கண்டிப்பாக பிரின்சிபல் நாங்க உள்ள போடுவோம். கைது செய்யப்போம். அந்த பிள்ளைக்கான கஷ்டத்தையும் அவன் குடும்பத்திலான நியாயத்தையும் நான் தட்டி கேட்போம். எல்லாரும் கை கொடுங்க. அந்த சேர் நல்லான்னு சொல்லலாம். சரியா? அப்படி நல்ல சேர் சொல்றாங்களே அவர் சொல்லுங்க முன்னுக்கு வந்து தற்போது போராட்டம் நிலவரம் பாத்தீங்கன்னு சொன்னால் வீதி மறியல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பாடசாலைக்கு முன்னால கொழும்பு வாழ் சகல தமிழர்கள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு பார்க்கக்கூடியதா இருக்கும்.
ஓகே, போராட்டத்தை வலு சேர்க்கும் வகையில் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர்கள் தன்னுடைய போராட்டம் இன்னும் அடுத்த கட்டம் எப்படி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா என்ற கோஷத்துடன் வெறித்தனமான போராட்டம் நடந்து கொண்டிருக்குது. அம்சிகாவுக்கு நீதி கிடைக்குமா பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து என்ன நடக்க போகுது. பம்பலப்பட்டி இந்த ஹிந்து கல்லூரி சாலையினுடைய அம்சிகா என்ற மாணவிக்கு நடந்த கொடுமை இன்றைக்கு வீதி மறியல் போராட்டமாக மாறி இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அண்ணன் வணக்கம். அண்ணன் வணக்கம். இன்னைக்கு அம்சிகா என்ற போராட்டத்துக்கு நீதி வேண்டி வந்திருக்கிறீங்க, சொல்லுங்க உங்களுடைய கருத்துன்னு சொன்னால், நானும் ஒரு பெண் பிள்ளையினுடைய தந்தை என்ற வகையிலே இன்றைய இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்திருக்கின்றேன். இன்றைய பெண் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, ஆண் பிள்ளைகளுக்கும் சில பிரத்யேக வகுப்புகளிலே பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றது. ஆகவே இந்த பாதுகாப்பு பெண் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக உறுதி செய்யப்பட வேண்டும். அதே போல பாடசாலைகளிலும் இவ்வாறான சில காமுக ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் தொடர்பிலே நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதே போல அம்சி தொடர்பிலே நீதி சரியான முறையிலே நிலைநாட்டி அவருக்கான அந்த நியாயம் கண்டிப்பாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் அவருடைய பெற்றோருக்கு என்பதுதான் எங்களுடைய போராட்டமாக இருக்கிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களால் வயதான அம்மா முதல் இளையோர் வரை மத இன வேறுபாடின்றி எல்லாரும் இந்த போராட்டத்தில் ஈடுபடுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த கட்ட நகர்வு சாவகச்சேரி போராட்டத்தில் என்ன நடந்ததோ அது இங்க நடக்க ஆரம்பிச்சிட்டது. அடுத்த கட்டம் இளைஞர்களின் வெறித்தனமான ஆக்ரோஷமான கோஷத்துடன் போராட்டம் வலுப்பெற்றுக் கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். வணக்கம் அம்மா. இந்த பிள்ளைண்ட இழப்பு இன்னைக்கு எல்லாரும் வீதியில் இறங்கி போராட்டம் செய்யறாங்க, உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. தொடர்ந்து நடக்கணும், அவளுக்கு தண்டனை கிடைக்குமாறு இதுல சம்பந்தப்பட்ட எல்லாத்துக்கும் தண்டனை கொடுக்கணும். இல்லாட்டி வேலை இல்லை, மற்ற பிள்ளைகளுக்கு இது நடக்கும். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க? உங்களோட
நீங்க வந்து ஒரு மாணவியா தெரியும் அவ்வளவுதான். பிள்ளைகள் 50 வருஷத்துக்கு மேல படிக்க பிள்ளைகள். ஆனா இந்த பிள்ளைக்கு நடந்தது பெரிய கொடுமை. எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க அவனுக்கு. டீச்சர் மாஸ்டரே சப்போர்ட் ஆகணும். ஸ்கூல்ல மூடணும். இது போல துப்பாடியான ஸ்கூல் வைக்க கூடாது. ஸ்கூல்ல மூடணும் அப்படிங்கிற கருத்தை விட நல்ல ஒரு நிர்வாகத்தை உருவாக்கணும். அவர் தவறு செஞ்சவனையும் வச்சிருந்தாங்க. என்ன செஞ்சிருக்கோம் நிர்வாகம் வெளியே அனுப்பியிருக்கோம். அப்ப இவ்வளவு நடந்திருக்காங்க. அவங்க அவனை வச்சனால தான் இவ்வளவு தூரம் வந்துச்சு இல்லையா? அப்ப உங்களோட பிள்ளைகளுக்கு நடத்த உண்டு, அவங்களுக்கு நடத்த உண்டு. அதிபரே பொம்புல அதிபரே சப்போர்ட் பண்ணினா என்னம்மா இதுல நியாயம் சொல்லுங்க? எங்களுக்கும் பேரம் பேச்சு பிள்ளைகள் இருக்குது. இனிமேல் ஒரு பிள்ளைக்கு இப்படி நடக்கக்கூடாது. இப்படி நடக்கக்கூடாது. இப்படி தண்டனை கிடைக்காட்டி நடக்கும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா உறவுகளே, இந்த இடத்துல அம்சிகாவுக்காக வேண்டி வயது வேறுபாடின்றி மத இன வேறுபாடின்றி எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல ஒரு கடுமையான போராட்டத்தில் ஈடுபடுறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த குறித்த ஆசிரியருக்கு செருப்பினால் அடிக்கிற ஒரு காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல வீதி மறியல் போராட்டமாகவே கொழும்பில் இவ்வாறான ஒரு போராட்டம் रोइस कट्टा नहीं है வணக்கம் அக்கா, உங்க பேர் என்ன? என் பேர் ரஞ்சனி. எங்கிருந்து? நாங்க வத்தலையில இருக்கோம். ஓகே, இப்போ இந்த அம்சிகாண்டுக்காக நீதி வேண்டி வந்திருக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன? கருத்துனா சம்மந்தப்பட்டவங்களை இங்க வந்து நாங்க கைது செய்ய சொல்லித்தான் வந்திருக்கிறோம். ஏன்னா மாணவி ஒருவர் இப்படி இருந்தது எங்களை எல்லாருக்குமே ஒரு பெண்கள் சார்பாகவும் நாங்க இங்க வந்திருக்கிறோம்.
சம்பந்தப்பட்டவங்களை கைது செய்யணுக்காக அதிபர் உட்பட அந்த கல்வி நிறுவனத்தின் ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் அவர்களை நீதிக்கு முன்பாக நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் வன்மையாக கண்டித்து இந்த போராட்டத்திற்காக வந்திருக்கின்றோம். எல்லாரும் பாடசாலையை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. யாராவது வருவாங்களா, அவரை கைது செய்வார்களா என்ற எதிர்பார்ப்போட பார்த்து கொண்டிருக்காங்க. இதுக்கு பாடசாலையின் முன் வளாகத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. பாடசாலையில் ஒரு மூச்சும் இல்லையா, ஒருவருமே வெளியில தெரியல. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா மழை குணமா இருக்குது. ஆனா மழையிலும் தொடர்ந்து போராட்டம் நடக்கும் தான் எதிர்பார்க்கப்படுது. அப்படியே ரைஸ் கட் வந்தாங்க. ජනාධිපතිතුමා මා ඉතා ගෞරවයෙන් ඉල්ලා සිටිනවා වයස 15 ළමයෙකුව අද අපරාධයට පත් කළා. මේ වයසක 15 ළමයිව ඒ නිසා විදුහල්පතිතුමා අපේ විදුහල්පතිතුමාව අත්අඩංගුවට ගනු. ஜனாதிபதி அனுர ஜனாதிபதி அவர்களே, எங்களுடைய குழந்தையை ஜனாதிபதித்துமா அவர்களே, அதனால் எங்கள் இந்த அதிபரை கைது செய்யுமாறு மிக தாழ்மையுடன் தயவுடன் கேட்டுக்கொள்கின்றோம். කිසිම අපරාධයක් දූෂණයක් නැතුව අනුර ජනාධිපතිතුමා අපේ ළමයි ළපටිව බේරා දෙන්න අපි ඔබට ඡන්දේ දීලා ඡන්දදායක පත් කරලා අනුර ජනාධිපතිතුමා කෙරුවා. මේ වැඩේට අපි පත් කරාවේ අනුර ජනාධිපතිතුමාව. யாருக்கு எதிரானதாக இருக்குது? யாருக்கு எதிரான போராட்டம்? இந்த 15 வயது பிள்ளைக்கு எதிராக அந்த 15 வயது பிள்ளையை தற்கொலை செய்த நம் தூண்டுதலாக இருந்த அதிபர் அவர்களை கைது செய்தால் நாங்கள் இந்த இடத்தை விட்டு போயிடுவோம். வேற எதுவும் எங்களுக்கு உங்களுக்கு இந்த போராட்டத்தில் உங்களுடைய நோக்கமே தான்? அதேதான் நோக்கம். ඒ වගේම සිංහලෙනුත් කියන්න අනුර ජනාධිපතිතුමා මේ විදුහල්පතිතුමා මූලිකයා. මේ විදුහල්පතිතුමා නිසා තමයි මේ ළමයා අද මැරුණේ. ඒ ළමයාට ගැහණු ළමයාට වයස 15යි. මෙයා ඉතා කරුණාවෙන් ඉඳ සිටිනවා. මෙයාව අත්අඩංගුවට ගන්න කිසි. ජය වේවා. தொடர்ந்து அப்படியே நகர்ந்து முன்னுக்கு போறதை பார்க்கலாம். இந்த போறாங்க, இன்னத்துக்கு போறாங்கன்னு தெரியல. போராட்டக்காரர்கள் நகர்ந்து முன்னுக்கு போய் கொண்டிருக்காங்க. மீடியா ඒ ළමයාව අත්අඩංගුවට ගන්නේ. විදුහල්පතිතුමාව අත්අඩංගුවට ගන්නවා. වයස 15 ළමෙක්ව මැරුවා. වයස 15 ළමෙක්ව මැරුවා කියන්නේ විදුහල්පතිතුමා අරස් කරන්නේ අත්අඩංගුවට ගන්න. අත්අඩංගුවට ගන්න. වයස 15යි ගන්නවා. මැරුවා இந்த இடத்துல அதிக அளவுல பாத்தீங்கன்னு சொன்னால் அம்சியாவினுடைய வயதை சார்ந்த பிள்ளைகளே அதிக அளவுல இருக்கிறதே பார்க்கக்கூடியதா இருக்குது. அவசரப்பட வேணாம், அப்படியே ரைஸ் கட்டும் பாருங்க.
இந்த இடத்துல யோகராணிங்கிறது யார் என்று பார்த்தால் இந்த பாடசாலையினுடைய அதிபராக இருக்கின்றார். இந்த இடத்துல மனம் காத்திட மரணம் செல்லும் மங்கை மனம். இந்த இடத்துல ஒரு பதாக இருக்குது. அம்சிகாவுக்கு நீதி வேண்டி போராட்டம். ஓகே, போராட்டத்துக்கு இடையூறு செய்யும் வகையில் ஒருத்தர் வந்திருந்தார். அவருக்கு போராட்டக்காரர்களால் தாக்கப்படும் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த சந்தர்ப்பத்தில் பாத்தீங்கன்னு சொன்னால் போராட்டத்தை இடையூறு செய்யும் வகையில் இந்த இடத்துல வந்து போராட்டக்காரர்களிடம் சிக்கி கொண்டார். அந்த காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. தொடர்ந்து போராட்டக்காரர்கள் அடித்து விரட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அந்த காட்சி அங்கால இருக்கும். அதே வேளையில் நாங்கள் இங்கே தொடர்ந்து பார்க்கலாம். நினைக்கிறேன் 5000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த இடத்துல ஒன்று கூடி இந்த போராட்டத்தில் ஈடுபடுறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். வாகனங்கள் இந்த இடத்துல வராம தடை செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னா போலீசாரால வேறு மாற்று வீதி பயன்படுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன்.